காதல்னா என்ன, அப்புறம் காதல் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டால் நம்மளால் டக்குன்னு இதுதான் காதல் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட முடியாது. மேபி சில பேர் சொல்லலாம் இதுதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் என்ன கேட்டால் இதுதான் காதல் அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டான ஒரு வேர்டோ இல்லை ஒரு ஆக்ஷனோ காதலுக்கு கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சில பேர் காதலை ஒரு விதமாக காட்டுவாங்க, சில பேர் ஒரு விதமாக காட்டுவாங்க. சில பேர் இதுதான் காதல்னு சொல்லுவாங்க, சில பேர் காதல் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விதமாக காதலிக்கலாம். ஒரு கப்புள் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள எது காதலோ அதுதான் காதல். அஃப்கோர்ஸ் இந்த ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இந்த அப்யூசிவாக இருந்து அடிக்கிறது அந்தலாம் காதல்னு சொல்கிறாங்கன்னா அது தெரில, எனக்கு எந்தளவு கரெக்டு அப்படின்னு சொல்லி தெரில. பட்டு இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அது ட்ரூ லவ், இப்படி இருந்தால் ட்ரூ லவ் கிடையாது அப்படின்ற மாதிரி காதலுக்கு இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரில. எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு மெயின் கேரக்டரில் அந்த மாதிரி அவங்கவுங்களோட லவ் லைஃப் எல்லாருக்குமே சூப்பர், எந்த தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி தெரியணும். அப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது இதுதான் காதல் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒரு விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ நம்ம ஆளை பார்க்குறோம், அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்றத ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது ஒரு வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் காதல் தான். அது பர்சன் டு பர்சன் மாறும். ஒருத்தர் ஒரு விதமாக ரசிப்பாங்க, ஒருத்தர் ஒரு விதமாக அதை சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். ஜென்ரலாகவே நிறைய காதல் பாடல்கள் கேட்குறது உண்டு. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது எல்லா பாட்டுலேயும் முன்னாடி நான் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், இந்த நிலாவோட கம்பேர் பண்ணுறது, அப்புறம் கடலோட கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் அதுவே ரொட்டீனாக அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு மாதிரி வித்தியாசமாக எதனா பண்ணுங்கள், வித்தியாசமாக எதனா கம்பேர் பண்ணி சொல்லுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும்ல. இது இந்த மாதிரியும் காதல் இருக்குது, என் ஆள் இப்படி இருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேடிகிட்டே இருக்கும்போது சில பாடல்கள்லாம் கிடச்சிது. அதுலேருந்து பாரு எவ்வளோ சூப்பராக அவங்க காதல் பற்றி சொல்கிறாங்க, அவங்க ஆளை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மேட்ரு கிடச்சிது. அப்படி கிடைக்கும் போது தான் சரி இதை ஏன் ஒரு சீரீஸாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கேன் இதை. இந்த சீரீஸுக்கு பேர் இதுதான் காதல் அதுதான் காதல் அப்படி இல்லை, இந்த சீரீஸ் பேர் இதுவும் காதல் அப்படின்றதான் இந்த சீரீஸ் பேர். இதுவும் காதல்னால் இதுவும் இப்படியும் வர்ணிக்கலாம், இப்படியும் என் ஆள் சூப்பராக இருக்கான்னு சொல்லலாம், இப்படியும் நான் லவ்வில் விழுந்துட்டேன் அப்படின்றத இப்படியும் சொல்லலாம். இதுவும் காதல் அப்படின்றது தான் இந்த சீரீஸோட பேரை வச்சுருக்கேன். ஸோ இப்படி தேடிகிட்டே இருக்கும்போது இந்த கானா பாட்டு பெருசாக நிறைய கேட்டதில்லை, ஓரளவு கேட்டிருக்கேன். அதில் அவங்க சொல்கிற விஷயங்கள் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. நிறைய தேவா பாடல்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அதில் அவர் ஒரு இது கம்பேர் பண்ணுறது ரொம்ப செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கே. ஓ இதோட கம்பேர் இப்படி சொல்கிறாரா, கம்பேர் பண்ணது ரொம்ப மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஊரில் என்னென்னா பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, எதுலலாம் ஜட்ஜ் பண்ணுறதுன்னு விவஸ்தை தெரியாமல் பேசுகிற ஸ்லாங்கு கொண்டு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கானானாலே அந்த வட சென்னை ஸ்லாங் வரும், அங்கே இருக்கவங்க நிறைய அந்த கானா பாட்டு பாடுவாங்க. ஸோ கானா பாட்டு பாடுறவங்க, கானா பாட்டு கேட்குறவங்க எல்லாருமே பொறுக்கிங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் அதை சுற்றி இருக்குது. அப்படிலாம் இல்லை. எப்படி சொல்கிறது, கானா ஒரு சூப்பரான ஒரு லாங்குவேஜ். அவங்க பேசுகிற ஸ்லாங்கில் அவங்க பேசுகிற வர விஷயத்த சொல்கிறாங்க. அது நம்ம கேட்குற பாட்டை விட கேட்டிங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக அப்படியே பசங்க ஒரு 4-5 பேர் ஒன்றா உட்காந்து அந்த தபலா மாதிரி ஒன்று இருக்கும், அதை அடிச்சுட்டே அப்படியே பாட ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு. அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அதை அப்படியே பாடுறாங்க. அது ஒரு சரியான மேட்ரு. ஆனால் நம்ம ஊரில் அதான் கானா பாடினாலே அது இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தள்ளி வச்சிட்டாங்க. ஸ்லாங்கு இப்படி பேசினா அவங்க அப்படி பேசினா பேசுகிற ஸ்லாங்கு கொண்டு ஜட்ஜ் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி தெரில. சரி, இந்த கானாவை தமிழ் சினிமாவில் தேவா ஃபஸ்ட்டு நிறைய கொண்டு வந்திருக்காரு. அவர் எக்கச்சக்கமாக கானா பாட்டு தேவாது இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பட்டு எனக்கு இப்போ ரஹ்மான் கூட இந்த வாட்டர் பேக்கெட் சாங்கில் கானா மாதிரி போட்டிருப்பார். இந்த மாதிரி ஆனால் நிறைய கானா சிங்கர்ஸோட கொலாபரேட் பண்ண ஆள் நான் சந்தோஷ் நாராயணன் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படமாகவே வராரு,
அட்டகத்தி வருது. அதுலேயே வந்து அட்டகத்தி ஆல்பமே பயங்கரமான ஆல்பம். சனாவோட டாப் 5 ஆல்பமில் நான் அட்டகத்தி சொல்லிடுவேன். அந்தளவுக்கு அட்டகத்தி வந்து ஒரு பயங்கரமான ஆல்பமு. ஸோ அதில் கானாவோட கானா பாலாவோட சேர்ந்து 2 பாட்டு இருக்கும். நடுக்கடலில், அதுக்கப்புறம் ஆடிப்போன ஆவணி 2 இருக்கும். இன்றைக்கி நம்ம ஆடிப்போன ஆவணி பற்றி தான் பேச போகிறோம். அது ஒரு மாதிரி கேட்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்களேன். சந்தோஷ் நாராயணன் அவர் வராரு சினிமாவில் வந்து ஒரு கானா ஆர்டிஸ்ட்டோட கொலாபரேட் பண்ணி, அதுக்கப்புறம் அவருக்கு கானா பிடிச்சி, அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் நிறைய எனக்கு சந்தோஷ் நாராயணனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, கொலாபரேஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அவருக்கு. நிறைய பேரோட கொலாப் பண்ணியிருப்பார். அதனால அவர் மியூசிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கானா ஆர்டிஸ்ட்டோட நிறைய கொலாபரேட் பண்ணியிருப்பார் அவர். அந்த கானாவை வந்து இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம்டா, இதை நீங்கள் விடாதீங்கடா அப்படின்னு சொல்லி சினிமா உள்ள அதை இன்கார்பரேட் வந்து நிறைய ஒரு பாட்டில் வந்து பண்ணியிருப்பார். அது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஜாலியாக பாட ஆரம்பிச்சிருப்போம். மேயாதமான் படத்துலலாம் அந்த பாட்டு, அந்த ஹேண்ட்பேக்காக நான் இருந்தேன் அந்த பாட்டு, அதெல்லாம் வந்து கானா. அப்புறம் பாரிஸ் ஜெயராஜ் படத்தில் வர எல்லா பாட்டுமே ஆல்மோஸ்ட் கானாவாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்து அதை உள்ளே இன்கார்பரேட் பண்ணும்போது ரொம்ப செம்மையாக இருக்கும். அவர் ஸ்டைலில் ப்ளஸ் வந்து ஒரு கானா ஆர்டிஸ்ட்டோட கொலாபரேட் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவர் ஒரு நல்ல வழியை வந்து இன்னும் வெகு ஜனங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். முன்னாடியே தேவா பண்ணிட்டார் அதை, பட் இப்போ பண்ணுற ஆள்னா சனா வந்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஆடிப்போன ஆவணி பாட்டு எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன எக்கச்சக்க வாட்டி கேட்டிருக்கேன் அந்த பாட்டை. ஜாலியாக இருக்கும் கேட்குறது அந்த பாட்டு. அந்த பாட்டை போட்டாலே அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக அப்படியே ஆடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்து இப்போ ரீசெண்டாக லிரிக்ஸ் வந்து திடீர்னு நோட்டீஸ் பண்ணும்போது, சூப்பர் மேட்டர்லாம் நிறைய சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கபிலன் தான் வந்து லிரிக்ஸ் எழுதியிருப்பார். ஆக்சுவலாக இந்த பாட்டை வந்து சனாவே வந்து இது ஒரு ஆத்தென்டிக்கான கானா கிடையாது அப்படின்னே சொல்லியிருப்பார். பட்டு ஒரு சூப்பரான பாட்டு. இதில் அவங்க காதல்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் அது கானா பாலா வேறு பாடியிருப்பார். அவர் பாடின விதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி சூப்பர் வாய்ஸ் அவருக்கு. எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முத்து மாதிரி இருக்கும் ஒரு வாய்ஸு. அப்படியே செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஜாலியாகவும் பாடுவார். அந்த கானா பாலா ஒரு டைம் ஒன்று இருந்துச்சு, இந்த காசு பணம், அப்புறம் இந்த ராஜா ராணியில் வருமே அந்த பாட்டு, இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு எதனா ஒன்று இருக்கும். அது ஒரு சரியான டைமு. அவர் பாடுற வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி நல்லா சூப்பராக பாடுவார் அவர். ஸோ அவர் வந்து இந்த ஆடிப்போன ஆவணி வந்து பாடியிருப்பார். அவர் வாய்ஸாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும், மியூசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அட்டகத்தி படத்தில் அந்த அட்டகத்தின்ற கேரக்டர் இருக்கான்ல, அவனுக்கு மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும், அவனோட கேரக்டரு அதுக்கு ஒரு மியூசிக்னு எடுத்தால் எக்ஸாக்டாக ஆடிப்போன ஆவணி பாட்டு தான் அவனோட கேரக்டர்ன்ற மாதிரி இருக்கும். அதில் நடுவில் வர மியூசிக்கும் சரி, அந்த பாட்டு ஹோலாகவே வந்து ஓகேப்பா இந்த இதுதான் அட்டகத்தி அப்படின்ற மாதிரி அந்த படத்துக்கும் ஒரு தீமு, அவனுக்கும் ஒரு கேரக்டராகவே ஒரு தீம் செட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அதில் லிரிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக நிறைய விஷயம் வந்து எழுதியிருப்பார் கபிலன். அது ஒரு மாதிரி செமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதுதான் அதை பற்றி பேசுவோம். ஸோ இதில் வந்து இதுதான் காதல்னு சொல்லி ஒரு நாள் சொல்லிகிட்டு இருந்ததில் இல்லை இதுவும் காதல் அப்படின்னு சொல்லி நிறைய மேட்ரு வந்து சொல்லியிருப்பார். அதுதான் இதை எடுத்து பேசுவோம். இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது, அதெல்லாம் எடுத்து இதுவும் காதல் தான் அப்படின்னு சொல்லி இதுவும் காதல் இது இப்படியும் சொல்கிறாங்க பாருங்களேன் அப்படின்னு பேசலான்றது தான் ஐடியா. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பாட்டுக்குள்ளே போவோம். பாட்டோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பாட்டே எப்படின்னா, அந்த கானா ஃபீல் இருக்கணுன்றதுனாலையா இல்லை அவங்க பஸ்ஸில் பாடுறாங்கன்றதுனாலையா என்ன காரணம் தெரில, ஒரு ப்ராப்பராக அப்படியே அந்த சவுண்டிங் அப்படி இருக்குன்றதை விட ஒரு மாதிரி ஒரு ரூமில் கும்பலாக ஒரு 4 பசங்க அந்த உட்காந்து பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இந்த பாட்டில் இருக்கும். ரொம்ப கிளியர் கட்டாக அப்படி இல்லாமல் சில பல இம்பர்ஃபெக்ஷன்ஸோடு இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கே. அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் கானா பாலா ஏதோ ஒன்று சொல்லுவார், ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவார். அது என்னது நானும் 3 நாள் கேட்டேன், ஆனால் சரியா கேட்க மாட்டேங்குது. ஏதோ ஒன்று சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டார் சவுண்டு லைட்டாக கேட்டு அந்த தபலா சவுண்டு ஆரம்பிச்சிடும். அந்த அந்த மியூசிக் வருமா, வந்துட்டு அப்புறம் கானா பாலா பாடுறாரு. ஆடி போனாவனி அவால மயக்குந்தாவனி, ஆடி போனாவனி அவால மயக்குந்தாவனி, நீ கண்ணால் பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி, ஆடி போனாவனி அவால மயக்குந்தாவனி, ஆடி போனாவனி அவால மயக்குந்தாவனி அப்படின்றாரு. அதாவது ஆடி முடிஞ்சதுன்னா ஆவணி வரும், அவள் ஆளை மயக்கும் தாவணி. அவள் போட்டிருக்க அந்த தாவணி வந்து ஆளை மயக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு செம மேட்டரை சொல்கிறாரு.
கண்ணால் பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி. இது நம்மளோட காதலிகள் காதலர்கள் அவங்க கண்ணால் நம்மளை பார்த்தாலே போதும், நம்ம தான் கலை மாமணியே, நம்ம தான்டா அப்படின்ற மாதிரி. அது ஒரு சரியான மேட்ரு. கண்ணால் பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி அப்படின்னு சொல்லிட்டு இது வருதா. இதுக்கப்புறம் செமையாக அவர் சொல்கிறாரு, பாம்பாக பல்ல காட்டி கொத்துராவ பாவாடராட்டினமா வந்து சுத்துரா, பாம்பாக பல்ல காட்டி கொத்துராவ பாவாடராட்டினமா வந்து சுத்துரா, ஆடி போனா அப்படின்றாரு. சரியா, இவ்வளோ செம்ம ஜாலியாக இருக்குது கேட்கறதுக்கு. இதை போயிச்ச இது வந்து கவிழன் எப்படி எழுதியிருக்காருன்னா, பாம்பாக பல்ல காட்டி கொத்துரா, அவள் பாவாடை ராட்டினமாக வந்து சுற்றுறா, பாம்பு மாதிரி அவள் சிரிக்கிறா பல்ல காட்டி, அதை வச்சு என்னை கொத்துறா. சரியா, பாவாடை ராட்டினமாக வந்து சுற்றுறா. அந்த பெண்கள் வந்து அந்த பாவாடை போடும்போது அவங்க இப்படி சுற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன பசங்களாம் போடுவாங்களா, அப்படி சுற்றுனாங்கன்னா அது அழகாக அந்த ராட்டினம் மாதிரி அப்படி சுத்தம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி பாவாடை ராட்டினமாக வந்து சுற்றுறா. ஓகேவா, திரும்பி ஆடி போனா அவனி அது வருதா. வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மியூசிக்கு, இந்த மியூசிக் வந்து இப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டு அந்த மெயின் மியூசிக் வரும். அது நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அட்டகத்தின்ற கேரக்டருக்கு என்ன மியூசிக் வேணும்னு கேட்டால் எக்ஸாக்டாக எதாவது சொல்லலாம். அது சரியான மியூசிக். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக வருது, வத்தி குச்சி இடுப்பத்தாட்டி நெஞ்சுக்குள்ள அடுப்பத்தா மூட்டி, ஐயோ அம்மா என்ன இவ வாட்டி வதைக்கிறா. அதாவது வத்தி குச்சி இடுப்பை ஆட்டுறாவ. ஓகேவா, வத்தி குச்சி இடுப்பை ஆட்டும் போது என் நெஞ்சில் அடுப்பு மாதிரி அவள் வந்து அதை நெருப்பை மூட்டி இப்படி மூட்டி விட்டுறான். என் நெஞ்சில் அடுப்பு மாதிரி மூட்டிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி என்னை வாட்டி வந்து இவள் வதைக்கிறா. அவள் வத்தி குச்சி இடுப்பை வச்சு கொளுத்திட்டா, என்னோட இதை மூட்டிட்டா, நெருப்பு மூட்டிட்டா. நான் இவ வந்து என்னை ஐயோ அம்மான்னு இவள் வாட்டி வதைக்கிறா. ஓகேவா, அதுக்கப்புறம் முட்டை முட்டை மொழியத்தான் காட்டி முன்ன பின்ன ரெட்டை ஜட்டை ஆட்டி மல்லிப்பூவும் வாசனையை காட்டி மயக்குறா, தரையில் தூக்கி போட்டா என் காதல் குறவ மீன வாழும், தரையில் தூக்கி போட்டா என் காதல் குறவ மீன வாழும், வாயண்டி கேடி நீ இல்லா ஜோடி வாலில்லா காத்தாடி ஆடி போனா அப்படின்னு வருது. சரியா, அதாவது எங்கே விட்டேன், வத்தி குச்சி இடுப்பத்தான் ஆட்டி நெஞ்சுக்குள்ளே அடுப்பத்தான் மூட்டி ஐயோ அம்மா என்னை வாட்டி வதைக்கிறா. அதுக்கப்புறம் முன்ன பின்ன ரெட்டை ஜடை ஆட்டி, அதாவது அவங்க அந்த டைம் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்களா, ஆமாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்ன பின்ன ரெட்டை ஜடை, அந்த ஸ்கூலில் ரெட்டை ஜடை போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி முன்ன பின்ன ரெட்டை ஜடை ஆட்டி முட்டை முட்டை மொழியத்தான் காட்டி முன்ன பின்ன ரெட்டை ஜடை ஆட்டி மல்லிப்பூவும் வாசனையை காட்டி இவ மயக்கிறா. ஓகேவா, அதாவது சிம்பிளான விஷயந்தான். அவள் கண் வந்து முட்டை முட்டையாக இருக்குது, அதனால் வந்து முட்டை முட்டை மொழியத்தான் காட்டி முன்ன பின்ன ரெட்டை ஜடை, அவங்க போட்டிருக்க அந்த ரெட்டை ஜடை இருக்குல்ல, அதை முன்ன பின்ன ரெட்டை ஜடை ஆட்டி மல்லிப்பூவும் வாசனையை காட்டி மயக்கிறா. ஓகேவா, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு செம மேட்டர் சொல்கிறாரு. தரையில் தூக்கி போட்டால் என் காதல் குறவ மீனாக வாழும் அப்படின்றாரு. குறவ மீனுன்றது அது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட ஒரு மற்ற மீனை விட அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாகவே வந்து உயிர் இருக்கும் அதுக்கு, அதால் வந்து மூச்சு விட முடியும். ஸோ அந்த மாதிரி நீ என் காதலை தரையில் தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோயேன், என் காதல் குறவ மீன் மாதிரி வாழ்ந்துடும் தெரியுமா அப்படின்றாரு அவர். தரையில் தூக்கி போட்டால் என் காதல் குறவ மீனாக வாழும் அப்படின்னு சொல்லிட்டு, வாயேண்டி கேடி நீ இல்லா ஜோடி வாலில்லா காத்தாடி அப்படின்றாரு. அதாவது நீ வாயேண்டி கேடி, ஓகேவா, கேடி மாதிரி இருக்கடி நீ வா, நீ இல்லாமல் இருந்த அந்த ஜோடி, நம்ம ரெண்டு பேரும் நீ இல்லாமல் அந்த ஜோடி இல்லைல்ல, ஸோ நீ இல்லா ஜோடி வால் இல்லா காத்தாடி. அதாவது காத்தாடி வந்து விட்டுருந்தீங்கன்னா தெரியும், காத்தாடிக்கு வந்து கீழே அந்த வால் மாதிரி ஒன்று செட் பண்ணுவாங்க, அது சின்னதாக ஒரு இது மாதிரி ஒன்று தொங்கும், அதை வச்சு தான் காத்தாடி தூக்கி விடும்போது அந்த வால் தான் வந்து நல்லா பறக்க விடும் அந்த காத்தாடியை. வால் இல்லைன்னா காத்தாடி பறக்காது. ஸோ நீ இல்லாத ஜோடின்றது எப்படி இருக்குது தெரியுமா, வால் இல்லாத ஒரு காத்தாடி மாதிரி இருக்கே அப்படின்றாரு. எவ்வளோ சிம்பிளாக முட்டை முட்டை மொழியத்தான் ஆட்டி முன்ன பின்ன ரெட்டை ஜடையை வந்து ஒரு
ஒரு மேட்ராக கன்சிடர் பண்ணி அதை வச்சு நீ என்னை மயக்கிற அப்படின்றது எவ்வளோ செம மேட்ரு பார்த்தீங்களா? அப்படியே நீ மயக்கிறியே நீ அப்படின்றார் அவர். சரியா? இதுக்கப்புறம் ஒரு மியூசிக் வருதா, அதுக்கப்புறம் வந்து மெயினான லைன், உன்னால நான் வானுக்கு பறந்தேன், உன்னால நான் நேரத்தில் எழுந்தேன், உன்னால நான் தூக்கத்தில் கூட சிரிக்கிறேன், வாழ்நண்டா இருந்தவன் நானே கற்கண்டு பார்வையை பார்த்தாய், கோலா நண்டா சிரி நின்ன நான் உன்னால. அடுத்து பாடிடலாமா இல்லை? சரி, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? அதாவது இந்த பாட்டை பற்றி பேசணும்னு ஆரம்பித்ததுக்கான லைனே வந்து இதுதான். உன்னால நான் வானுக்கு பறந்தேன், உன்னால நான் நேரத்தில் எழுந்தேன், உன்னால நான் தூக்கத்தில் கூட சிரிக்கிறேன். இதில் 2 லைன் வந்து நீங்கள் விட்டுருங்க. உன்னால நான் வானுக்கு பறந்தேன், இது யூஸ்வலாக சொல்கிறாங்க தான். உன்னால் நான் தூக்கத்தில் கூட சிரிக்கிறேன், இதுவும் யூஸ்வலாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நடுவில் ஒரு மேட்ரு டக்குன்னு சொல்லிவிட்டார் கபிலன். உன்னால் நான் நேரத்தில் எழுந்தேன். அதாவது ஒரு காதல் வந்து ஒரு மனுஷனை எப்படி மாற்றுது பாருங்களேன். இவ்வளோ நாளாக நான் பாட்டு ஊதாரியாக ஜாலியாக 10 மணி 11 மணிக்கு எழுந்துச்சு நான் பாட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தால், ஒரு காதல் வந்து என்னை என்ன பண்ணுது தெரியுமா? நேரத்துக்கு எழ வைக்குது. அதாவது டைமுக்கு நான் வந்து முழிச்சிக்கிறேன் அப்படின்றது ஒரு காதல் வந்து பண்ணுது. அது எவ்வளோ செம மேட்ரு பார்த்தீங்களா? காதல் என்னென்னமோ பண்ணோம், அந்த வயிற்றில் பட்டாம்பூச்சி வரும், ஏன் அந்த பாட்டில் சொல்கிற மாதிரி வானுக்கு பறக்கிற மாதிரி இருக்கும், தூக்கத்தில் சிரிப்பு வரும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு டைமிங் கீப்பப் பண்ண வைக்குது பார்த்தீங்களா காதல். நேரத்தில் எழுந்தேன் அப்படின்றது ஒரு அந்த லைனை கேட்டோடனே தான் செம்ம மேட்ராக இருக்கு, இதை எந்த பாட்டிலையும் சொன்ன மாதிரி தெரிலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உன்னாலன்னா நேரத்தில் எழுந்தேன், எவ்வளோ செம்ம மேட்ரு இல்லை, சின்ன மேட்ரு தான், ஆனால் செம்ம மேட்ரு, ஓகேவா? இது முடிஞ்சோடனே, வாழ்நண்டா இருந்தவன் நானே கற்கண்டு பார்வையை பார்த்தாய், கோரா நண்டா சீரி நின்னேன்னா உன்னால். அதாவது வாழ்நண்டுன்றது அதுவும் ஒரு நண்டு வகை தான், ஓகேவா? அந்த மாதிரி வாழ்நண்டு மாதிரி இருந்த நான், கற்கண்டு பார்வையை பார்த்தாய், நீ பார்க்குற பார்வை வந்து அது வந்து கத்தி மாதிரி குத்துற மாதிரி அதெல்லாம் கிடையாது, கல்கண்டு மாதிரி இருந்துச்சு. இனி கல்கண்டு இந்த சின்ன வயசுல நான் கல்யாணத்துக்கு போகும்போது முன்னாடி அந்த பன்னீர் தெளிக்கிற ட்ரேயில் வந்து கல்கண்டு வச்சுருப்பாங்க. நான் போகும்போது எங்கள் தாத்தா வந்து என்ன சொல்லுவார்னா, எடுத்துக்கோ அப்படின்னு. அந்த கல்கண்டு எடுத்து சாப்பிடுவேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது சக்கரைனே எனக்கு தெரியாது, கல்கண்டுனா அது ஏதோ வித்தியாசமான டிஷ்ஷு போல், அது கல்யாணத்தில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். பார்த்தா அதை எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், செம்ம இனிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கற்கண்டு பார்வையை பார்த்தாய், பார்வையை எப்படியோ வர்ணிச்சிருக்காங்க. கற்கண்டுன்ட்டு ஒரு ஸ்மால் இப்படி இருக்கும் கற்கண்டு, கற்கண்டு பார்வையை பார்த்தாய், கோலா நண்டா நான் சீரி நின்னேமா முன்னால். கோலா நண்டுன்றது கிங் ஆஃப் கிராப்ஸுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அதோட ஷெல் வந்து செம்ம ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோலா நண்டா சீரி நின்னேன்னா ஒன்னால் நான் வந்து அந்த மாதிரி சீரி அப்படி நிற்கிறேன் அப்படின்றாரு. இதுக்கப்புறம் ஒரு செம்ம லைனு, இது எல்லாத்தையும் உடச்சிருது இந்த லைனு. சேர்ந்து வாழும் காலம் அடிக்கவா மாட்டு தோல் மேலும், சேர்ந்து வாழும் காலம் அடிக்கவா மாட்டு தோல் மேலும், வாயண்டி கேடி நீ இல்ல ஜோடி வாலில்லா காத்தாடி ஆடி போனா அப்படி வருது. சரியா? அதாவது நம்ம சேர்ந்து வாழ்கிறோம்ல, அந்த காலத்தில் மாட்டுத்தோளத்தில் நான் வந்து மேலே அடிக்கிறேன், நம்ம சேர்ந்து போகிறோம்ல, அந்த டைம் மாட்டுத்தோளத்தில் மேலே அடிச்சுட்டு அப்படியே செலிப்ரேஷனோடு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி, சேர்ந்து வாழும் காலம் அடிக்கவா மாட்டுத்தோல் மேலும், அதுக்கப்புறம் திரும்பி வாயாண்டி கேடி நீ இல்லை ஜோடி வாலில்லா காத்தாடி, இது வருதா? ஸோ எவ்வளோ வந்து ஒரு பாட்டில் இந்த லைன்ஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, அது அட் தி சேம் டைம் செம்ம என்ஜாயபுளாக சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இந்த கானான்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப ஒதுக்கி வச்சுட்டு, இல்லை அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் வந்து அவங்க கேட்குற பாட்டில் என்ன இவங்களுக்கு பேசுகிற ஸ்லாங்கில் என்ன அவங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே பாட்டு தான், எல்லாமே ஒரு ஸ்லாங் தான். அவங்கள சுற்றி இருக்கிற வாழ்வியல் அப்படி இருக்கிறதுன்றதுனால, அவங்க பேசுகிற ஸ்லாங்னாலே அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க. அது நம்மளை சொல்லி எதுவும் இல்லை, தமிழ் சினிமாலேயும் நிறைய அப்படி காட்டியிருக்காங்க. வளர தான் சில விஷயங்கள்லாம் புரியுது, எதுக்கு வந்து ரவுடிங்கன்னு வந்தாலே மெட்ராஸ் ஸ்லாங் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் புரியுது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது அதில். அதனால் நம்மளை நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இதெல்லாம் கேட்டாலே இப்படி தான், இப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி ஆகிடுவீங்க அப்படின்னு. பட் அது உள்ள நிறைய மேட்டர்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அலசி எடுத்து நிறைய பேசுவோம் அதை பற்றி. ஸோ இந்த சீரீஸ் வந்து அதுதான், இதுவும் காதல் அப்படின்றதுல வித்தியாசமாக காதலை ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக தோணுதோ காதல் பற்றி, அதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த ஆடி போன ஆவணி, இதில் நிறைய மேட்டர் எனக்கு அந்த குட்டி விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
ஸோ நீங்கள் இதை முன்னாடியே நோட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இது எப்படி இருந்துச்சு, இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து எனக்கு கமெண்ட்ஸ் படிக்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது வீடியோ பண்ணுறதுலேயே. வீடியோ வந்து வருது, அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கிறது அந்த கமெண்ட் படிக்கிறது தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் எனக்கு அந்த கமெண்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். கமெண்ட் பண்ணுறாங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இதே மாதிரி வேறு எதனா ஒரு சீரீஸில் அடுத்த ஒரு பாட்டில் வந்து நம்ம பேசுவோம். இன்னும் நிறைய பாட்டெல்லாம் வச்சுருக்கேன், இன்னும் நிறைய சீரீஸே வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம். ஓகே, அது வரைக்கும் டாட்டா.